கடாயை காய வைக்கணும். 3 ஸ்பூன் ஆயில் விடணும். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியணும். பெரிய வெங்காயத்தில் 3 வெங்காயம் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த லெக் பீஸுக்கு இப்போ தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு போட்டவுடனே நல்லா வாசம் வரும். இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகணும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோம். காரத்தக்கன போட்டுக்கோங்க. சத்தி சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ சிக்கன் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல லெக் பீஸு, அதை போடுறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடுறோம். இப்போ பொரித்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட இப்படி கிரேவி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லெக் பீஸ் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிக்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.